ட்ரைலர் பார்த்தா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தா ஒரே கும்பலாக இருக்குப்பா. இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தா போவாப்பில் சந்தனமரச்சி செம்மரம் கடத்துவாப்பில் ஃபைட்டு வரும், அவங்களுக்குள்ளே டீலிங்கில் ஃபைட் வரும். இதை பார்த்தா புஷ்பா இன்டர்நேஷ்னல்ன்றாங்க, புஷ்பா ஃபயருன்றாங்க. என்ன தான் சொல்ல வராங்கன்னு தெரில, படம் வந்தால் தான் தெரியும். மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியாக வர்றதுக்கான எல்லா சான்சஸும் அந்த ட்ரெய்லரில் பொட்டன்ஷியல் இருக்குது. புஷ்பா 2 1ஓட 2 நல்ல எதிர்பார்ப்போடு இருக்குது. ஒரு எக்ஸைட்டாக இருக்கும் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் 1 பயங்கரமாக இருந்துச்சு, 2 இன்னும் பார்க்குறப்போ அதை விட பயங்கரமாக இருக்குது. அல்லு அர்ஜுன் வந்து ஆல்ரெடி அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வேறு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து ஒரு செகண்ட் பார்ட்டுன்னு வரும்போது ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட வேறு லெவலில் இருக்கணும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க படத்துலேருந்து. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறது அவங்களோட ஒரு பெரிய ஒரு இது ரிஸ்க்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ்ஸு ஃபகத் ஃபாசில் இந்த ஒரு உங்களுக்கே தெரியும் அவங்க அந்த லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இதில் அவங்களுக்கும் ஒரு 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 ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அல்லு அர்ஜுனோட அந்த ஸ்வாகு ப்ளஸ் டைலாக்ஸாக இருக்கட்டும், இப்போ கேரளாவில் கூட அவங்களுக்கு டப்பிங் பண்ணுற ஆள் கூட அந்த வாய்ஸ் கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். அதனால் ப்ளஸ்ஸு அல்லு அர்ஜுன் வந்து கேரளாவில் நல்லா ஃபேன்ஸ் பேஸு வச்சுருக்காங்க, லைக் நம்ம தளபதிக்கு இருக்கிற மாதிரியே. ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு. அவருடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமாக இருந்தது, செம்ம க்ரௌடு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ தெலுங்கு படங்கள் பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேன் இண்டியா மூவிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் 2 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரீச் வந்து மக்கள் மத்தியில் வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் see in the large screen. அதான் வழக்கம் போல் ஒரு கமர்ஷியல் சுகுமார் சார் அவர் ஸ்டைல் அது மாதிரி இருக்குது. பட்ஜெட்டிங்காக ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பொருள் செலவோட வச்சுருக்காங்கன்ற மாதிரி கிராண்டியராக இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, மரங்கடத்தல் வந்து க்ளோரிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க பார்ட் 1ல். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் சொல்லப்போனால். அதை வந்து என்ன சொல்கிறது, வழக்கம் போல் வந்து என்ன சொல்ல அந்த காசெல்லாம் வச்சு நல்லது பண்ணுற மாதிரி காமிச்சு இதுலேயும் வந்து அது போல் தட்டிடுவாங்கன்ற மாதிரி தோணுது. மற்றபடி எப்படி இவங்க கமர்ஷியலாக எடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் கான்செப்ட் ரொம்ப தப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து KGF காப்பி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளேஸ் நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் அப்டேட்டாக எடுத்துருக்காங்க. பட் என்ன KGF காப்பி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் பக்கத்தோட போர்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு. அது வந்து லைக் இந்த வாட்டி லக்ஷ்மண் மந்தனுக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, க்ரியேட்டிவ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் இது பார்த்துச்சிங்களேன், இந்த ஃபஸ்ட் பார்ட்லேருந்து செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் KGFலேருந்து அப்டேட் பண்ண மாதிரி தான் மேக்ஸிமம் இதுவாக. நான் புஷ்பாங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று வரும்போது நாங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டெலாம் கிடையாது, சும்மா போய் பார்த்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோட படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் இப்போ ட்ரைலர் பார்த்தோம், அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. படம் எப்படா வருங்கிற மாரி வெயிட் பண்ணுற மாரி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்தால் நாங்கள் இன்ன வரையும் எதுக்கும் ஃபஸ்ட் ஷோ போனதில்லை, தமிழ் படத்துக்கே நாங்கள் ஃபஸ்ட் ஷோ இன்ன வரையும் போனது கிடையாது. இந்த புஷ்பா 2 படம் ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எப்படா படம் வரும், லீவு போட்டாவது படத்துக்கு போய் பார்க்கணுங்கிற அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். ட்ரெயிலர் பார்த்தேன். நான் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபகத் ஃபாசில் இருக்குது, நம்ம வந்து மலையாளி, ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஃபகத் ஃபாசில் இருந்து. அல்லு அர்ஜுன் செம்மையாக நடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரெயிலர் பார்த்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது, பார்க்கணும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தா சரி, அது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். ஆனால் செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலர் பார்த்தா அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் நல்லா இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வேட்டையின் படத்தில் பார்த்தோம் ஃபகத் ஃபாசில் சைலண்ட்டாக வருவாப்பில், படம் முடியும் போது பார்த்தா நல்ல ஒரு எமோஷ்னலாக முடிப்பாங்க. அது மாதிரி ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் படம். அது ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் பண்ணுறாங்க. பெரிய ஸ்கேலு, படம் ஃபுல்லாக கும்பலாக இருக்குது ப்ரோ. நம்ம ஆளு இப்போ தான் போன வாரத்தில் கங்குவான்னு ஏமாத்துனாங்க, அது மாதிரி போகாமல் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் வந்து ஏன்னா கடைசியில் முடிக்கும் போது இவங்க 2 பேரும் ஆமாம் முடிச்சிருப்பாங்க. எப்படி எதிர்பார்க்குறீங்க அது இந்த பார்ட்டில்? ஃபகத் ஃபாசில் விசஸ் அல்லு அர்ஜுன் வந்தால் நல்லாயிருக்கும். வேறு யாரையும் உள்ளே கொண்டா ரெட்டின்னு போன வாட்டி வந்தார், போட்டு தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபகத் ஃபாசில் விசஸ் அல்லு அர்ஜுன் போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. இதுலேயுமே வந்து கொஞ்சம் KGF மாதிரி அப்படி தான் ப்ரோ. எல்லாம் அந்த பக்கத்தை நம்ம தமிழ்நாடை விட்டுட்டு போயிட்டோம்னால எல்லாம் KGF ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. என்னன்னே தெரில, நம்ம பக்கம் அது மாதிரி எடுத்தால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்தால் தான் தெரியும் ப்ரோ. நம்ம அந்த அளவுக்கு டிஎஸ்பியோட பிஜிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற மேலம் தான் எல்லாத்தையும் மட்டும் தட்டி எடுத்துருக்கிறாரு, நல்லா தான் இருக்குது ப்ரோ. படம் வந்து பார்த்தா தான் ப்ரோ தெரியும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கில்ஸ்ன்னு சொல்கிறோம், அதனால் அது எதுவும் பார்க்கக்கூடாது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபகத் ஃபாசில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலு.
நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்துலேயும் அவர் தான் மெயின் வில்லன் மாதிரி தோணுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்ல ஒரு பெரிய ரீச் வந்து கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் சார் தேடி கொடுக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கிரேட் சல்யூட் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம படத்தை போய் தியேட்டரில் பார்த்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணால் தான் இது போல் இன்னும் சூப்பரான படங்கள்லாம் பேன் இண்டியாவில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நம்ம கொடுத்தா தான் அவங்க அந்த மாதிரி படங்களை வந்து எடுப்பாங்க. ஃபகத் ஃபாசில் எப்போவுமே பேக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் வின்னிங் நேஷ்னல் அவார்டு அல்லு அர்ஜுன் எப்படி அந்த அவங்களுக்கு கிடைச்ச அந்த விருது அவங்க எப்படி அதுக்கான அது என்ன சொல்கிறது தமிழில் மலையாளத்தில் சொன்னோன்னா அவங்களுக்கு கிடைச்ச അവാർഡ് അവർക്ക് അതിന് എത്ര രീതിക്ക് അതിന് ഡെലിവറി ചെയ്യുന്നുണ്ടെന്ന് നമുക്ക് കണ്ടാൽ തന്നെ മനസ്സിലാവുള്ളൂ. டிஎஸ்பி மியூசிக்னா ஃபஸ்ட்டில் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க டெலிவரி. இப்போ கங்குவா படத்தில் கூட ஓரளவுக்கு பிஜிஎம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ புஷ்பாவில் கூட அவங்க நல்லா ஒரு இதில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் அதோட ஸ்கெயில் அந்த அளவுக்கு அவங்க வித்தியாசமாக எடுத்து எனக்கு தெரிஞ்சு புதுசாக சில லாங்குவேஜஸ்களோட ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நேற்று ஏதோ ஆடியோ லான்ச் கூட ஏதோ பெங்கால்லையும் எங்கேயோ ஆமாம் பாட்னையில் கூட வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அது கூட வேறு லெவலில் நம்ம எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவில் தான் அவங்க கொண்டாடுறான்னு நினைக்கிறேன் படத்தை. ஸோ இன்கேஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா சப்போஸ் அந்த ஸ்டோரி வைஸ் படம் கொஞ்சம் டிப்பாக இருந்தால் கூட கலெக்ஷன் வைஸ் இந்த வாட்டியும் படம் நல்லா வசூல் பண்ணுவாங்க. ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிச்சு. புஷ்பா அல்லு அர்ஜுனில் வரும்போது அவங்களோட ஸ்டைலில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இதில் நம்ம பார்க்கலாம். கேஜிஎஃப்க்கு ஒன்று புஷ்பாவுக்கு ஒன்று தனியாக நம்ம வெயிட்டிங் மீன்ஸ் ப்ரோ நான் ஒரு தளபதி ஃபேன் தான். இருந்தாலும் அல்லு அர்ஜுனே சின்ன வயசுலேருந்து நம்ம டப்பிங் படம்லாம் பார்த்ததுனால அவங்க மேலே ஒரு இது இருக்குது நமக்கு. ப்ளஸ் ஃபகத் ஃபாசில் கூட உள்ளே வரும்போது அவங்களோட போர்ஷன்ஸுக்காக தான் மெயினாக நான் வெயிட்டிங்கு. ப்ளஸ் அல்லு அர்ஜுனும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல லெவலில் ஒரு ஆஃப்கோர்ஸ் அந்த கையெல்லாம் வச்சுட்டு ஒரு இது இருக்கும்ல அதை எப்படி அதுக்காக தான் வெயிட்டிங். அவங்க எப்படி அதோட இது டெலிவரி பண்ண போகிறா புதுசாக என்ன கண்டென்ட் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃப்கோர்ஸ் அதில் வந்து புஷ்பா நேஷ்னல் ஸ்டார் இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டார்னெல்லாம் வேறு சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு பெருசாக ஏதோ சம்பவம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதில் இப்போ ஃபகத் ஃபாசில் தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம் நாங்கள். ஏன்னா அவர் ஆக்டிங்லாம் பார்க்குறப்போ இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்களாம். ஃபகத் ஃபாசில் இன்டர்வியூ பார்த்தேன். அதில் என்னென்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் இல்லை செகண்ட் பார்ட்டில் தான் அவங்களுக்கு ஃபுல் சீன் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்லேயே லாஸ்ட்டு கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த சீனே ரொம்ப வீக்காக ரொம்ப இருந்துச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக அவர் ஃபேஸ் ஆஃப் இருக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க 2 பேர் ஸ்க்ரீனில் வந்தால் அவ்வளோதான் மஜா தான். அது வேறு லெவல். இப்போது கங்குவா நம்ம ரிலீஸ் பண்ண பார்த்தோம். அதிலே செம்மையாக இருந்துச்சு பிஜிஎம்ஸ் எல்லாம். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த சேம் அதுக்கு மேலே இருக்குன்னு தான் எனக்கு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அவங்க 2 பேர்த்துக்கு ஈகோ வந்து வச்சு கிளைமேக்ஸாக முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரோட மோதல்கள் எப்படி இருக்குன்றதை வச்சு தான். ஸோ நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். நல்லாயிருக்கும். டிஎஸ்பி மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் சுகுமாரோட டைரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆல் ஓவர் கலர்ஃபுல்லாக ஒரு தெலுங்கு படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறோன்ற ஃபீல் வந்து கொடுக்கல. நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அல்லு அர்ஜுனோட டப்பிங் வாய்ஸ் வந்து அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்துல அதே மாதிரி அதே வாய்ஸை திருப்பி கொண்டு வந்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. ஆமாம் இருக்குது. கண்டிப்பாக நிறைய ஃபுட்டேஜெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா கிராண்டாகவே இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது படத்தில். ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. நல்லாயிருக்கும் படம். கண்டிப்பாக அது நம்ம என்ன நம்பர்ஸ் போகாதுன்றது அந்த டேட்டில் வர்ற படங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒதுக்குறாங்க அதுக்கேற்ற ஸ்க்ரீன்ஸ்லாம் நம்ம அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அது இப்படி பண்ணிச்சுன்னா அதோட தாண்டி பண்ணிச்சுன்னா இண்டஸ்ட்ரி ஒரு ஹெல்த்தி தானே. பார்ப்போம் நடக்குது. ஆனால் அதுக்கான பொட்டன்ஷியல் இந்த படத்தில் இருக்குது. அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தா எதுவுமே கேஸ் பண்ண முடியாது. பட் உள்ளே பார்த்தா மற்ற எல்லாமே தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் காப்பின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சீரியஸ்லி நான் அல்லு அர்ஜுனோட இதுக்குள்ள பகத்துக்கான விஷயம் வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் பகத்ன்ற போர்ஷன் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்குது. அதோட ஆக்டிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவர் போர்ஷனுக்காக அதிகமாக வெயிட் பண்ணுறேன். இந்த வாட்டி அதில் மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி கொடுத்தனால ஸோ மேக்ஸிமம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் போர்ஷனுக்காக.